ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்சர்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது நியூஸ் பேப்பருக்குள்ள ஒரு வீடியோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீடியோவை இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள வீடியோவை கிளிக் பண்ணி நியூவை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோவை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற மெனுவை லைட்டாக மூவ் பண்ணி பிஏபியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஆல்பம் மெட்டீரியலுக்கும் மெட்டீரியலில் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்க. பாருங்க, இந்த ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கிற இந்த நியூஸ் பேப்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபுல் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ண அந்த நியூஸ் பேப்பரை உங்களுடைய வீடியோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ லென்த்தாக வேணும்னாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் நம்ம சொல்கிற மாதிரியும் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை இப்படி கன்வே பண்ணிக்கலாம். சரி, இது வீடியோ மட்டும் தானா இல்லை ஃபோட்டோவையும் நம்ம பண்ணலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வீடியோ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வீடியோ ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற மெனுவை லைட்டாக மூவ் பண்ணி பிஏபியை கிளிக் பண்ணிக்கங்க. மெட்டீரியலில் பிக்சரில் போயிட்டு சேம் அந்த நியூஸ் பேப்பரை அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற ஃபுல் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணின அந்த இமேஜ் உங்களுடைய நியூஸ் பேப்பருக்குள்ளே வந்துடுச்சு. உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.